வணக்கம். தனுசு ராசி 2025 சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சியால் தனுசு ராசியான உங்களுக்கு எத்தகையான நற்பலன்களும் தீய பலன்களும் கிடைக்கும் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம். தனுசு ராசி குரு பகவானின் ஆட்சி அமைக்கின்ற ராசிகளில் தனுசு ராசியும் ஒன்று. மீன ராசி பெண்மைத்தனம் அதிகமாக உள்ள ராசி. மீன ராசியில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குரு பகவானின் வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நலன், குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, இப்படியெல்லாம் குரு பகவானின் இன்னொரு ராசியான மீன ராசிக்காரர்கள் இடையே இருக்கும். தனுசு ராசி குருவின் வீடாக இருந்தாலும் ஆண்மைத்தனம். தனுசு ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆண்களைப் போல திறமையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும், எதிரிகள் யாராக இருந்தாலும் எதிரில் நின்று பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாழ்ந்த ராசி தான் இந்த தனுசு ராசி. இத்தகையான குணம் கொண்ட உங்களுக்கு 2025 முதலில் சனி பகவான் பெயர்ச்சி பெறுவார். 2025 மார்ச் மாதத்தில் சனி பகவான் பெயர்ச்சி பெற்று இதனால் வரையில் ராசிக்கு 3 இருந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக அமரப்போகிறார். 3ஆம் இடத்தில் இருக்கும்போதும் ஒன்றுமே செய்யலை. இதில் 4ஆம் இடத்திற்கு போனால் கெட்டது மட்டும்தான் செய்வாரா என்கின்ற கேள்வி வரும். தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டால் நடப்பது நன்மையாக இருக்கும். கெடு பலன்களாக இருந்தாலும் நமக்கு கிரக அமைப்புகள் இதுதான் என்பதை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 3ஆம் இடத்தில் இதனால் வரையில் இருந்த சனி பகவான் அவரால் உங்களுக்கு முன்னேற்றங்களை தராமல் தடுத்து வந்தது குரு ராகு கேது. ஒரு கிரகமாக இருந்து உங்களை காப்பாற்றுவதற்கே அவருக்கு நேரம் சரியாயிருந்தது. இன்னொரு பக்கம் 6ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் செய்து வந்த பல வகையான கெடுதல்களை தடுத்தார், உங்களை காப்பாற்றினார். 10ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் அவர் செய்கின்ற பல வகையான தொழில் மாற்றங்களும் தொழிலில் ஏற்பட்ட பின்னடைவும் வருமானத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் தடுத்து ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றி வந்தார். 4ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் சுகஸ்தானத்தை பாதித்து வீட்டை விட்டு வெளியில் போகிறது, குடும்பத்தில் சண்டை ஏற்படுறது, வேலை செய்கிற இடத்துல விரோதங்கள் ஏற்படுவது, வியாபாரத்தில் நஷ்டங்களை சந்திப்பது, உடல் நலம் சரியில்லாமல் மனநலம் சரியில்லாமல் உறவு சிக்கல்களையும் தேவையில்லாத குழப்பங்களையும் தந்து வந்த ராகு பகவான் செய்கின்ற பாதகத்தையும் ஓரளவுக்கு முழுசாக தடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா 3 கிரகங்கள் பாதகமாக இருக்கும்போது சனி பகவான் 7.5 சனியிலிருந்து போனார், எனக்கு நல்லது செய்யலை. 7.5 சனியில் இருக்கும்போதும் நல்லது செய்யலை. அவர் விலகியதும் நற்பலன்கள் நடக்கலைன்னு சனி பகவான் மீது குறையும் குற்றமும் சொல்லிக்கொண்டு இருப்பது தான் தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி பெற்று தன்னுடைய 3ஆம் ராசியை விட்டு அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு செல்லுவார். இப்போ 4ஆம் இடத்திற்கு சனி பகவான் சென்றால் பாதகம்தான். அதை
நான் மட்டுமல்ல, எந்த ஜோதிடரும் மறுக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு சனி பகவான் பல கிரகங்களுடன் போட்டி போட்டு உங்களை காப்பாற்றி வந்தார். இப்பொழுது சனி பகவான் கெட்ட இடத்திற்கு செல்லப் போகிறார். சுகஸ்தானத்தை பாதிப்பது அர்த்தாஷ்டம சனி என்றாலே அஷ்டம சனியில் பாதி கெடு பலன்களை தரும் என்பது விதி. இருந்தாலும் குரு பகவான் இதே 2025 மே மாதத்தில் பயிற்சி பெற்று இதனால் வரையில் ரணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் பாவத்தில் இருந்து உங்களுக்கு செய்து வந்த பல வகையான கெடுதல்களிலிருந்து மாற்றம் பெற்று ராசிக்கு 7இல் அமருவது மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை தனுசு ராசிக்காரர்கள் பெறலாம். மிகப்பெரிய நற்பலன் கேட்டிங்கன்னாக்கா, குரு பகவான் மாற்றம் பெற்று அமருவார். ஒரு 5 மாதம் அதிகப்படியான நற்பலன்களை தருவார். அதற்கு பிறகு கொஞ்சம் மத்தியம பலன்களை கொடுப்பார். அதற்கு பிறகு வேற என்ன, அவர் 8ஆம் வீட்டினுடைய பாவ பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். காரணம், வக்ரம் பெறுறது, அதிசாரம் பெறுறது, மற்ற சூழ்ச்சிகளை செய்து கொண்டு இருப்பது. குரு பகவான் நல்ல இடத்தில் வந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகளும், கெட்ட இடத்தில் வந்தால் அதிகப்படியான கெடு பலன்கள் தரக்கூடிய கிரகமாகவே இருக்கிறார் எப்பொழுதும் குரு பகவான். ஆனால் உங்கள் ராசியினுடைய அதிபதி, தனுசு ராசியினுடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் 7ஆம் பாவத்தில் வந்தால் தடைகள் விலகும். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் முற்றிலும் விலகும். தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் நல்ல நிலையில் நடக்கும். வியாபாரம் அல்லது தொழில் சிறப்பாக நடந்து வருமானத்தை அதிகமாக பெற்றுத்தரும். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த எண்ணற்ற குழப்பங்களும் பிரச்சனைகளும் முற்றிலும் மறையும். நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற கிரகமாகவே இருப்பார் குரு பகவான். சென்ற ஆண்டுகளில் இருந்த பொருளாதார தடை, வருமான குறைவு, காசு பணத்தால் ஏற்பட்ட பிரச்சனை, 6ஆம் இடத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனை இனி இருக்காது, நல்ல நிலையில் இருக்கும். அதுவும் எவ்வளவு நாள்? 5 மாதம் நல்லது செய்வார். அதற்கு பிறகு மத்தியம பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். அதற்கு பிறகு 8ஆம் இடத்தினுடைய பாவ பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். சொல்லும்போதே வெறும் நல்லதை மட்டும் சொல்லக்கூடாது. அடுத்த வருஷம் அவர் என்ன செய்ய போகிறாருன்றது இப்போவே சொல்லிடணும். ஏன்னு கேட்டிங்களா, நீங்களும் விழிப்போடு இருப்பீங்க இல்லையா? இப்போ யாரும் நல்லது இருந்தால் செஞ்சு முடிச்சிடணும், குரு பலம் இருக்குது, சில பிரச்சனைகள் இருந்தால் சீக்கிரமாக முடிக்கணும், குரு பலம் இருக்கும்போதுன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு சமாதானமும் ஆறுதலும் அடுத்து என்ன செய்ய வேண்டியது என்பதை ஒரு முடிவாகவே எடுக்கலாம் தனுசு ராசிக்காரர்கள். இது குரு பகவான் தரக்கூடிய பலன். அடுத்தது, குரு பகவானுக்கு முன்பதாகவே ராகு கேதுக்கள் 2025 ஏப்ரல் மாதத்தில் பயிற்சி பெற்று விடுவார்கள். ராகு கேதுக்களை பொறுத்தவரையில் மிகவும் சிறப்பான இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் ராசியில் ராகு பகவான் அமருவதும், ராசிக்கு 9இல் கேது பகவான் அமருவதும் இப்போ நீங்கள் நினைச்சது நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் மனசுக்குள் கஷ்டப்பட்டு வந்த உங்களுக்கு ராகு கேது குரு பகவான் 3 கிரகங்களும் சாதகமான இடத்தில் அமர்ந்து நற்பலன்களை அள்ளி கொடுக்க போகிறது. இப்போ ராகு 3ஆம் இடத்தில் வந்தால் என்ன, சனியை போலவே செயல்படுவார். பயமெல்லாம் வேணாம், திரும்ப சனியை நான் பிடிச்சிக்கிச்சோ அப்படின்னு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ராகு பகவான் 3ஆம் இடத்தில் வந்தால் சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து தர வேண்டிய நற்பலன்களை கொடுக்க முடியாமல் தடுத்த இந்த
ராகு கேது குரு பகவான் இதனால் வரையில் உங்களுக்கு பாதகத்தை தந்து வந்த இந்த கிரகங்கள் சாதக பலன்களை சற்றும் சளைக்காமல் கொடுக்கின்ற காலமாகவே இருக்கும். ஒரு மனுஷன் முன்னேற்றம் அடைவது என்பது வருஷ கணக்கில் இல்லை, வருஷ கணக்கில் உழைப்பாங்க. திடீர் முன்னேற்றங்களாக இருக்கும். பல வருஷம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கப்பா, இப்போது நல்ல நிலைக்கு வந்தாங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சென்ற ஆண்டுகளில் நீங்கள் சந்தித்து வந்த கடுமையான கஷ்ட நஷ்டங்களிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்குண்டான வழிகளை ராகு, குரு, கேது இந்த 3 கிரகங்களும் கட்டாயமாக நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். அப்போது அர்த்தஷ்டம சனியாக சனி பகவான் இருந்தால் இதை தடுக்க மாட்டாரா, இவைகளை கெடுக்க மாட்டாரா என்றால் நல்லா புரிஞ்சிக்கணும் தனுசு ராசிக்காரங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா 3 கிரகங்கள் பாதகமாக இருந்தது சென்ற ஆண்டுகளில். சனி பகவான் மட்டும் நல்ல நிலையில் இருந்தார். இப்பொழுது 3 கிரகங்கள் சாதகமாக, சனி பகவான் மட்டும் அர்த்தாஷ்டம சனியாக. 3 கிரகங்கள் என்பது பலம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒருத்தராக இருந்தால் தான் அவர் கொடுக்க, அதை இவர் தடுக்க, இன்னொருத்தர் கெடுக்கன்னு போய்கிட்டே இருக்கும். இப்போது ஒரே ஒரு கிரகம்தான் சனி பகவான். ஆனால் அவர் எப்பொழுது உங்களுக்கு அதிகமான கெடு பலன்களை தரக்கூடிய கிரகமாக மாறுவார் என்றால், குரு பகவான் 7ஆம் ராசியிலிருந்து 8ஆம் ராசிக்கு மாற போகிறார் இல்லையா, அப்போ தான் குரு பகவானும் கெட்டுவிட்டால் மிகப்பெரிய ஒரு கெடு பலன்களை சனி பகவான் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குமோன்னு காத்துக்கிட்டு இருப்பார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் என்பவர் நாம் செய்கின்ற தவறுகளை, நாம் செய்கின்ற தப்புகளை பெற்றோருக்கு தெரியாமல், கணவனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், ஏன் யாருமே நம்மளை பார்க்கலன்றதுக்காக நாம் தெரிந்தும் தெரியாமலும் சில தவறுகளையும் தப்புகளையும் செய்வோம் இல்லையா, அதை எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் அவர் கெட்ட இடத்திற்கு வரும்போது கடுமையான தண்டனைகளை கொடுக்கின்ற கிரகம். அதனால்தான் சனி பகவானை நீதிமான், அரசன், நீதியின் கடவுள் என்று பல வகையில் அவரை பயப்பட்டு சொல்லுவாங்க. ஆகையால் தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025 குருவும் ராகு கேதுவும் பலமான இடத்திலிருந்து பல வகையான நற்பலன்களை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். எந்த விதமான குறைபாடும் இருக்காது. சென்ற ஆண்டுகளில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் இனிமேல் இருக்காது. என்னதான் உங்களுக்கு கிரகங்கள் பயிற்சியாகும்போது இத்தகையான சிறப்பான பலன்கள் கிடைக்க போகிறது என்று சொல்லிக்கொண்டு இருந்தாலும், உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நடப்பு தசாதான் நற்பலன்களா அல்லது தீய பலன்களா என்பதை முடிவு செய்யும். காரணம், தசா வலிமையாக இருந்தால் சென்ற ஆண்டுகளில் கூட பெரிதளவு உங்களுக்கு பாதகத்தை தந்திருக்காது இந்த கிரக அமைப்புகள். தசா வலிமையாக இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் பல வகையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே இருந்திருக்கும். இப்பொழுது தசா மட்டும்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதகமா பாதகமா என்பதை முடிவு செய்ய வேண்டும். என்னதான் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் ராஜாவாக மாறப் போகிறீங்க, மந்திரியாக மாறப் போகிறீங்கன்னு சொன்னாலும் தசா எந்த நிலையில் இருக்கிறதோ அதை வைத்துத்தான் பயிற்சி பெறுகின்ற 4 ராஜகிரகங்களும் உங்களுக்கு என்ன பலன் கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும். அந்த வகையில் தனுசு ராசிக்காரங்க
தனுசு ராசிக்காரங்கன்னு இல்லை, மேசம் முதல் மீனம் வரையில் உள்ள 12 ராசிக்காரர்களும் எப்பவுமே பார்க்க வேண்டியது ராசி பலனை பாருங்கள், தப்பில்லை. அதுக்கு முன்னாடி உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா எந்த நிலையில் இருக்கிறது என்பதை முதலில் பார்த்தால்தான் உங்களுக்கு நடக்கப் போவது நற்பலன்களா அல்லது மத்தியம பலன்களா என்பதை நீங்கள் உணர முடியும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.